பழைய ஏற்பாட்டின் அதிகாரங்களை புதிய ஏற்பாட்டின் அதிகாரங்களை நான் இப்போது அறிவிக்கிறேன். பழைய ஏற்பாடு ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியாகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்தேர், நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஓபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆகக்கு, செப்பனியா, ஆகாய், சகேரியா, மல்கியா. புதிய ஏற்பாடு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலருடைய நடபடிகள், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலேமான், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தின விசேஷம். அதாவது ஆவியானவர் உதவி இருந்தால் தான் இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், இடம் கொடுக்கணும். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக எடுத்து தேவன் என்ன பண்ணுவார், மேன்மைப்படுத்துவார். பிள்ளையுடைய உள்ளத்திலே நான் இந்த அதிகாரத்தை நான் படித்து நான் வந்து தியானித்து அதை நான் அறிவிக்க போகிறேன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணோம், முக்கியம் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு முக்கியம் கொடுக்கணும். நல்ல அருமையாக நல்ல மனப்பாடமாக அதை அருமையாக ஒன்று கூட விடாமல் 66 புத்தகத்தின் தெளிவாக நமக்கு சொன்னாங்க இல்லையா. தேவன் நல்லவர். நம்ம பிள்ளைகளை அப்படி தான் நம்ம வழி நடத்தணும். இப்போ தான் உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். இப்போ நீங்கள் விட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணாது, கேட்கவே மாட்டாங்க. பாருங்கள், அந்த பிள்ளைகளை இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் வழிக்கு வருவாங்க. இப்போ நீங்கள் முடிவெட்ட கடைக்கிட்டு பாருங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது பிறகு தான் கடைக்காரன் முடிவெட்டுவான். அதே ஒரு 15 வயசு ஆயிடுச்சுன்னா நீங்கள் முடிவெட்டுற கடையில் இட்டு போய் உட்கார வச்சு பாருங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி வெட்டவே மாட்டாங்க. நீங்கள் சொல்லாதீங்க, நான் எனக்கு சொல்லிக்கிறேன், எனக்கு எப்படி வெட்டணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லாதீங்கன்ட்டு அப்பா என்ன பண்ணுறது, அப்பா சொல்கிற மாதிரி வெட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் சொல்கிற மாதிரி தான் அவன் வெட்டுவான். முடிவு எடுங்கன்னுவாங்க. ஏங்க நீங்கள் சொல்கிற சின்னமா அவன் செய்ய, அவன் சொல்லுவான் இல்லை என் விருப்பம் தான் வெட்டணும்னு சொல்லுவான். அப்போ பிள்ளைங்களை இந்த இதுல தான் நம்ம என்ன பண்ண முடியாது, நல்ல வழி நடத்தி அவங்கள நல்ல இந்த வார்த்தைகளை நீங்கள் நடத்தும் போது கண்டிப்பாக ஏற்ற காலத்தில் இந்த வார்த்தைகள்லாம் அந்த பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இந்த சமயத்தில் நீங்கள் பிள்ளைகளை நல்வழியில் நடத்துங்க, நீதியின் பாதையில் நடத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகணும். இப்போது அன்பு சகோதரி செல்லத்தாய் அவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்க போறாங்க. நம்ம அவர்களை கைகளை தட்டி வரவேற்போம். சண்டே கிளாஸில் பிள்ளைங்கள்லாம் போயிடுங்க, சிறு பிள்ளைங்களாம் சண்டே கிளாஸுக்கு போயிடுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் தாமே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சிறிய ஜபத்தோடு கூட ஆரம்பிக்கலாம். யாவரும் கண்களை மூடி, ஆண்டவரே இயேசுப்பா, அப்பா பிதாவே என்று சுத்திர பிரகாரத்தின் ஆவியங்கள் கொடுத்த தேவனே, இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த உமது மகா பெரிய ஈவுக்காக நன்றி தகப்பனே இயேசுப்பா. இந்த வேளையிலும் இந்த ஞாயிற்று நாள் ஓய்வு நாள் ஆராதனையும் கரத்திலே வைக்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா, நீங்க பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. வந்து வெறுமையாய் போகாதபடிக்கு உங்களுடைய அன்பையும் ஆண்டவரே இயேசுப்பா, உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் அவர்கள் என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்க அறிவிங்க தகப்பனே. எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு உமது வேதத்தை பற்றி அறியத்தக்க ஆண்டவரே இயேசுப்பா, ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே இயேசுப்பா. மீதியான நேரத்தை எல்லாமும் கருத்திலே வைக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு. போன வாரம் ரொம்ப கம்மியா இருந்தாங்க.
ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வர வர ஆத்துமாக்கள் அதிகமாகிட்டே வரணும் இல்லையா? வர வர என்ன ஆகுது, கம்மியாகிட்டே வருது. நம்ம என்ன பண்ணோம், நல்லா ப்ரேயர் பண்ணோம், ஜெபம் பண்ணோம். ஜெபம், முழங்கால் யுத்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முழங்கால் யுத்தம், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணால் மட்டுமே சபை என்ன பண்ண முடியும், நிரப்பப்பட முடியும். எஸ்தர் எப்படி ஜெபம் பண்ணாங்க? எஸ்தர் எஸ்தர் தன்னுடைய குலம் காக்கப்படுவதற்காக என்ன பண்றாங்களாம், உபவாசம் பண்ணி என்ன பண்றாங்க, அந்த அரண்மனையில கூட இருக்கிற அவங்களுக்கு கீழே இருக்கிற வேலை செய்யறவங்க எல்லாரும் கூட்டி வைத்து உபவாசம் பண்ணி தம்முடைய ஜனம் காக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு பாரத்தோடு. எப்படி ஜெபம் பண்ணணும்னா, நமக்கு ஏனோதானோ என்று கேட்பதை விட ஒரு ஆத்ம பாரம் நமக்குள்ள, அந்த தாகம் நமக்குள்ள வரணும். புரியுதா? நம்முடைய சபை வெறுமையாய் காணப்படுகிறது, இத்தனை வருஷம் ஆகியும் ஆத்துமாக்களாக நிரப்பப்படவில்லை அப்படின்ற உணர்வோடு ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் அந்த உணர்வு இருக்கணும். அந்த தாகத்தோடு, அந்த மனபாரத்தோடு நாம் செபிக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், ஆத்துமாக்களை கொண்டு சேர்ப்பார். அப்புறம் அன்னாள் எப்படி ஜெபம் பண்ணாங்க? அன்னாள் தேவனுடைய சமூகத்துல இப்ப எப்படி ஜெபம் பண்ணாங்க? கண்ணீர், அவருடைய கண்ணீரை என்ன பண்ணாங்க, நிரப்பி அந்த மன கிளேசத்தினால அழுவுறத பார்த்து என்ன பண்றாரு அந்த ஊழியக்காரர், ஏன் இங்க விதைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா அவங்களுக்கு உள்ள இருந்த ஒரு பாரம் எப்படி இருந்துச்சு, பிள்ளை இல்லையே என்ற ஏக்கம் இல்லையா? இப்ப ஆண்டவருடைய பாதத்துல ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய ஆலயத்துல நாம் கண்ணீரோடு செபிக்கணும். எப்படி செபிக்கணும்? கண்ணீரோடு செபிக்கணும். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோமா? முதல்ல முழங்கால்கள் முடங்கணும். என்ன பண்ணும்? முழங்கால்கள் முடங்கணும். முழங்கால் நீங்க பெரிய பெரிய இப்ப இருக்கிற மோகன் சி லாசரஸ், இன்னும் டிஜே தினகரன் போன்றவா, அவங்க கிட்ட எல்லாம் நீங்க போய் கேட்டு பாருங்க. அவங்களுடைய ஊழியங்கள் இப்போ இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்குன்னா அதுக்கு காரணம் என்னன்னு போய் கேளுங்க. அவங்களுடைய முழங்கால்கள் என்ன பட்டிருக்கும், உடக்கப்பட்டிருக்கும். அப்ப நாமும் என்ன பண்ணோம், நம்முடைய தேவைகளுக்காகவும், நம்முடைய குடும்பத்தை சார்ந்த தேவைகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய படிப்பு, நம்முடைய வேலை ஸ்தலங்கள், நம்முடைய ஆலயம், குறிப்பாக ஆலயம், ஆத்துமாக்கள் எல்லாவற்றிற்காகவும் நம்ம என்ன பண்ணணும், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அதற்கேற்ற பலனை கண்டிப்பாக என்ன பண்ணுவார், நிச்சயமாக தருவார். இரண்டாவது உபவாசம். உபவாசமும் மிகவும் முக்கியம். மாசத்துல ஒரு நாள் என்ன பண்ணும், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். உபவாசம் இருக்கிறீங்களா என்னன்னு தெரியல, ஆனா உபவாசமும் இருக்கணும். ஆண்டவர் நம்ம நல்லா தான் இருக்க சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் ஆண்டவருக்காக, நம்முடைய வேண்டுதல்களுக்காக நாம் ஆண்டவர்கிட்ட உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க, கம்பீரத்தோடு இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க, கம்பீரத்தோடு இருப்பார்கள். கண்ணீர், ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீர் ஊற்றி ஜெபித்தவர்களுக்கு அதற்கேற்ற பலனை கண்டிப்பாக ஆண்டவர் இப்ப இல்லைனாலும் அதற்கேற்ற நேரத்திலே தருவார். எப்ப தருவார், எப்போ கொடுக்கணுமோ அப்ப கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவார், கொடுப்பார். உடனே ஒரு சில ஜபங்களுக்கு உடனே பதில் வரும், ஒரு சில ஜபங்களுக்கு உடனே பதில் தரும், ஒரு சில ஜபங்களுக்கு ஆண்டவர் நீ அப்ப ஜெபம் பண்ண ஆண்டவர் நான் இப்ப கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பண்ணுவார், கொடுப்பார். ஸோ நாம என்ன பண்ணுவோம், ஜபத்தினால் மட்டுமே நம்மளுடைய சபை என்ன பண்ண முடியும், நிரப்பப்பட முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஜபத்தை அதிகரிக்கணும். என்ன பண்ணோம், ஜபத்தை அதிகரிக்கணும். உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணோம். நம்முடைய சபை ஆத்துமாக்களுக்காக நிரப்பப்படணும் சொல்லி அந்த தியாகம், ஆத்தும பாரம் நமக்குள்ளாக என்ன பண்ணணும், வரணும். சரியா? நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சில வாரங்கள் ஆத்துமக்கள் கம்மியாகும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு பாக்குறது. போன வாரம் யாருமே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ நாம என்ன பண்ணோம், நமக்குள்ளதான் அந்த இதை என்ன பண்ணணும், பெருகிக்கிட்டு நாம தான் நம்மளுடைய ஆத்துமக்களுக்காக ஜெபம் பண்ணணும். சரி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். எடுத்துக்கொள்ளுங்கள், ஆதியாகமும் 49ஆம் அதிகாரம். ஆதியாகமும் 49 16ஆம் வசனம், 16, 17, 18. 16, 17, 18. தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் என்னது, தான்னா என்னது, தான் ஒரு கோத்திரம். யோசேப்பு யாக்கோபு என்ன பண்றாரு, தம்முடைய 12, யாக்கோப்புக்கு எத்தனை பிள்ளைகள், 12 பிள்ளைகள்.
12 பிள்ளைகளையும் கூட்டி என்ன பண்றாரு? அது இறந்துருச்சு, அது இறந்துருச்சு. தீனால் இறந்துடுவான். தீனால் இறந்துடுவா. 12 பிள்ளைகள், 12 பிள்ளைகளையும் கூட்டி ஒரு வயசு ஆகும்போது, அப்பெல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலத்துல அம்மா அப்பா பெத்தவங்க வந்து பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இல்லையா? வச்சிருக்கோமா? பைபிள்ல இருக்கு. பெரியவங்க இப்பவும் பெரியவங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்றாங்க? ஆசீர்வாதம் பண்றாங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அது ஒரு பெரிய என்ன பண்ற ஆசீர்வாதம். இவரு ஈசாக்கு வந்து யாக்கோபு ஏசாக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாரு. அப்போ வந்து ஏசாவுடைய ஆசீர்வாதத்தையும் ஏமாத்தி யாரு வாங்குவா? யாக்கோபு வந்து வாங்கிட்டு போயிடுவாரா? அந்த மாதிரி யாக்கோபு அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்றாரு? தன்னுடைய முதிர் வயதிலே ஒவ்வொரு 12 பிள்ளைகள் தான் 12 கோத்திரங்கள், 12 கோத்திரங்களா ஆகுறாங்க. அப்போ ஒவ்வொரு கோத்திரமா என்ன பண்றாரு? ஜோம் பண்றாரு. அப்போ தான் கோத்திரம் வருது. என்ன கோத்திரம்? தான் என்ற இது வருது. இப்ப தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் சனத்தை நியாயம் விசாரிப்பான் அப்படின்னு ஆண்டவர் அப்படின்னு யாக்கோபு வந்து என்ன பண்றாரு? ஜோம் பண்றாரு. இப்ப தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி, அதாவது தானை வந்து என்ன பண்றாங்க? ஒரு கோத்திரமாகவே என்ன படலை இது வரைக்கும், புரியுதா? அதை வந்து என்ன பண்றாங்க? ஒரு அற்பமா, ஒரு தள்ளப்பட்ட, ஒரு நிராகரிக்கப்பட்ட. இப்ப வீட்டுல ஒரு 4-5 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு பிள்ளை ரொம்ப மக்கா இருக்கு, ஒரு படிப்பு சரியில்லை, எதுக்கும் லாக் இல்லைன்னா அதை என்ன பண்ணுவாங்க? மட்டம் தட்டி உரந்தட்டி வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப ஒரு பேர்பானா, ரொம்ப ஒரு ஃபேமஸான, எதுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான, எதுலையுமே ஃபர்ஸ்ட் வர மாதிரி இருக்கிற ஒரு பேர் போனான வம்சம்னா எது? யூத வம்சம். யூதத்துல இருந்து தான் யார் வந்தார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். யூத ராஜ சிங்கமாக வந்தார். ஆமென். எந்த வம்சத்துல இருந்து வந்தார்? யூதா. எல்லாம் அப்படியே தெரிஞ்சதுக்கு பதில் சொல்லுங்க. எல்லாம் ஈஸியானதா, தெரிஞ்சதுக்கு பதில் சொல்லுங்க. யூத வம்சத்திலிருந்து வந்தவர் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப ஒவ்வொரு வருஷமா அப்ப யூத வம்சம்தான் ரொம்ப ஆளுகை மிகுந்த வம்சம். மற்ற வம்சம்லாம் அதற்கு கீழே தான். அதுல இந்த தானை வந்து ஒரு வம்சமாகவே யாருமே என்ன பண்ணல, ஏத்துக்கல. அந்த மாதிரி ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிற இந்த வம்சத்தை யாக்கோபு என்ன பண்றாரு? நீங்க அப்படி நினைக்காதீங்க, இந்த வம்சத்திலிருந்து ஒருவன் எழும்புவான், புரியுதா? அவன் வந்து என்ன பண்ணுவான்? தேசத்தை நியாயம் விசாரிப்பான், நியாயாதிபதியாய் வருவான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தானை வந்து ஒரு வம்சமாவே இது பண்ணல. அப்படி இருக்கும்போது அதுல இருந்து ஒருத்தன் எழும்பி எப்படி நியாயம் விசாரிப்பான்? அதை மட்டும் இஸ்ரவேலர்கள் ஏத்துப்பாங்களா? கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா? ஆனா யாக்கோபு என்ன சொல்றாரு? நான் ஒருத்தரை என்ன பண்ணுவேன்? எழும்புவேன். அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிங்காலை கடிக்கிறதற்கு வழியில் கிடைக்கிற சர்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான், பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். என்ன சொல்றாரு? கர்த்தாவே, சொல்லுங்க, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து மேல உள்ள 2 வசனமும் ஆசீர்வாதம் பண்றாரு. கீழே இருக்கிற வசனம் என்ன சொல்றாரு? கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். அதாவது இந்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு பெட்டிஷனை வைக்கிறார். ஆண்டவருடைய உம்முடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறேன். ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புனா இயேசு இல்லையா? ரட்சிப்புனா இயேசு. இதை வந்து மூல பைபிள் சொல்லுவாங்க, ஈப்ரு பைபிள்னு சொல்லுவாங்க. அதுதான் முதல்ல வடிவம். அந்த பைபிள்ல பழைய ஏற்பாட்டின் காலத்துல ரட்சிப்பு என்ற வார்த்தை எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் யெஷுவா அப்படின்னு இருக்குமா. யெஷுவா என்னது? யெஷுவா. இப்போ யெஷுவா அப்படின்னா என்னன்னா, அதாவது கர்த்தாவே உம்மிடத்திலிருந்து வரப்போகிறவருக்காக காத்திருக்கிறேன். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே என்ன சொல்றாரு யாக்கோபு? உம்மிடத்திலிருந்து வரப்போகிற இயேசுவுக்காக காத்திருக்கிறேன், இயேசுவுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு? ஒரு பெட்டிஷனை என்ன பண்றாரு? இந்த இடத்துல வைக்கிறார். சரிங்களா? இப்ப வந்து ஆசீர்வாதம் வந்து, ஆனா யாக்கோபு தான் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஆனா ஆசீர்வாதத்தை கொடுக்கறது யாருன்னா தேவன் தான் கொடுக்குறாரு.
தேவன் தான் யாக்கோபு மூலமாக ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் நீங்களாம் இப்படி இப்படி வருவீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனா கொடுக்கறது யாரு என்றால் ஆண்டவர் தான் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. இது அது கீழே உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா யோசேப்பு காலம் வரும். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலே கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். யோசேப்பை பத்தி நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு தடவை மெசேஜ் கொடுத்துருக்கேன். அப்ப யோசேப்பு வருது. யோசேப்பின் காலத்துல யோசேப்பு என்ன ஆகுறாரு, என்ன பண்றாரு, அடிமையாய் விற்கப்பட்டு எங்க போறாரு, எகிப்துக்கு போறாரு. அங்க எத்தனை வருஷம் அவங்க அடிமையா இருக்காங்க, 430 வருஷம் அடிமைகளா இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து என்ன பண்றாங்க, வெளியே வராங்க. வெளியே வந்து அதுக்கப்புறம் மோசே வராரு, யோசுவா வராங்க, எல்லாரும் வராங்க. கிட்டத்தட்ட இப்ப இந்த வருஷங்கள்லாம் எத்தனை வருஷங்கள் ஆண்டுகள் ஆகுது அப்படின்னா, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து எப்படி ஒரு 1000-900 வருஷங்கள் கிட்ட ஆகுது. வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, அதை நிறைவேற்றணும். என்ன பண்ணணும், ஆண்டவர் நிறைவேற்றணும். இப்ப எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா ஆண்டவர் அதை என்ன பண்றாரு, நிறைவேற்றுறார். உடனே நிறைவேற்றல, ஆனா ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் வெயிட்டிங்ல இருக்குது, அதை நிறைவேற்றணும். எத்தனை வருஷங்கள் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட எப்படி ஒரு 1000-900 வருஷம் கிட்ட அது ஆகுது. இப்ப வந்து தான் கோத்திரத்திலிருந்து ஒருத்தன் எழும்புவான், அவன் எழும்பி நியாயாதிபதியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இப்ப வந்து நிறைவேறணும். சரிங்களா? இப்ப யாரை கொண்டு ஆண்டவர் அதை நிறைவேற்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் என்றால் சிம்சோன். யாரு? சிம்சோன். சிம்சோனை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? நிறைய படிச்சிருக்கோம். சிம்சோன்னா என்ன ஞாபகம் வரும் டக்கு? தலைப்பொடி ஞாபகம் வரும். எப்படி இருந்தா, எப்படி எப்படி இருக்கக்கூடாது அப்படின்லாம் நமக்கு வரும். பெண்களிடத்தில் இதா இருந்தா, அப்போ ஒரு பாவம் செய்தார் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும், நெகட்டிவ் தாட் இருக்கும் இல்லையா? இருந்துச்சா இல்லையா? நம்ம படிச்சதே அப்படிதான் படிச்சோம் இல்லையா? சிம்சோன் என்றால் நெகட்டிவாகவும் பேசுவாங்க, பாசிட்டிவாகவும் சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் ஆண்டவர் சிம்சோனுக்குள்ளாக எப்படி இருந்தார்? சிம்சோன் வந்து யாருக்கு முன் அடையாளமாக இருந்தார் என்றால் இயேசுவுக்கு முன் அடையாளமாக இருந்தார். யாருக்கு? இயேசுவுக்கு. வரப்போகிற கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சிம்சோன் வந்து யாருக்கு முன் அடையாளமாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவுக்கு முன் அடையாளமாக இருந்தார். அவர் எப்படி வந்து இயேசுக்கு முன் அடையாளமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எடுத்துக்கோங்க, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 13:1. ஓகே. இப்ப வந்து ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. தான் கோத்திரத்திலிருந்து ஒருத்தனை எழும்ப பண்ணுவேன், அவன் நியாயாதிபதியாய் வருவான் என்று சொல்லி வாக்குத்தத்தம் சொல்லி அதை 1000 வருஷம் கிட்ட வந்து இப்ப வந்து எகிப்துக்கு போறாங்க, எகிப்துல இருந்து வெளியே வராங்க. அப்பெல்லாம் வந்து இந்த நியாயாதிபதிகள் இது வந்து பேர் நியாயாதிபதி, இந்த ராஜாக்கள் ஆட்சிலாம் வரும்ல, ராஜாக்கள் ஆட்சி அந்த மாதிரி இல்லாம நியாயாதிபதிகளுடைய ஆட்சி வந்து நடக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒத்தினியல் ஸ்டார்ட் ஆகுது. ஒத்தினியலிருந்து சிம்சோன்ல தான் வந்து முடியுது. ஆனா ஒத்தினியலில் இருந்து அடுத்தடுத்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் வராங்க. அப்பெல்லாம் ஆண்டவர் செய்யாம லாஸ்ட்ல சிம்சோன்ல தான் என்ன பண்றாரு, முடிக்கிறார். அப்போ வந்து 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுங்க. 13:1. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். மேலுள்ள வசனம் வைங்க. ஃபர்ஸ்ட் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவனை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்ப யாருடைய ஆட்சியில அவங்க இருக்காங்கன்னா, பெலிஸ்தியருடைய சிறையிருப்புல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்துலதான் என்ன பண்றாரு,
நியாயாதிபதியாக சிம்சோனை என்ன பண்றார்? ஆண்டவர் எழுப்புகிறார். அப்பொழுது தான் வம்சத்தான் ஆகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். ஒரு மனுஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த ஒரு மனுஷன் அப்படின்னு பைபிள்ல எந்தெந்த இடத்துலலாம் ஒரு மனுஷன் அப்படின்னு, ஒரு மனுஷன் இந்த அன்னாளுக்கு வரும், ஒரு மனுஷன், எல்கானா ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னு வரும். ஒரு மனுஷன் அப்படின்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? ஒரு நிகரற்ற காரியங்களை செய்வார். எப்படி செய்வார்? ஒரு அற்புதமான, ஒரு எதிர்பார்க்க முடியாத அளவு ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்போ ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தால், கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தருடைய தூதனானவர், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கர்த்தருடைய தூதனானவர்னா யாரை குறிக்கும்? கர்த்தருடைய தூதனானவர் என்ற வார்த்தை யாரை குறிக்கும்? இயேசுவை குறிக்கும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தூதன் வேறு. தூதன் என்பது 2 இறக்கைகளை உடைய ஆண்டவரால் படைக்கப்பட்ட தூதன். சேனைகள் ஆயிரக்கணக்கான தூதர்கள் உண்டு. தூதன்றது தூதன் வரும் மென்ஷன் பண்ணாங்க. தூதனானவர் அப்படின்னா ஒரு மதிப்பு மிக்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இயேசு. பழைய ஏற்பாட்டின் இடங்களிலே பல இடங்களிலே தூதனானவர் வெளிப்படுவார். குறிப்பாக நான் ஆகாரை பத்தி பேசும்போது, ஆகாருக்கு 3 டைம் யார் தான் வெளிப்படுவார்? தூதனானவர் இயேசுதான் என்ன பண்ணுவார்? வெளிப்படுவார். செங்கடலை 2ஆக இஸ்ரேல் மக்களை வழிநடத்தும் போது செங்கடலை 2ஆக பிரியும் பொழுது அதற்கு முன்பாக வெள்ளெடுத்து போனவர் யார்? தூதனானவர். யாரு? இயேசு. அப்புறம் கிதியோனுக்கு வரும். கிதியோன்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கும் யார்? தூதனானவர் வெளிப்படுவார். இப்ப இங்க யாருக்கு வருது? மனோவாக்கு தூதனானவர் தான் என்ன சொல்றார்? அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அதாவது கர்ப்பமே உருவாகல, கர்ப்பமே தரிக்கல இல்லையா? ஒரு சில வசனங்கள் வரும், உன் வயிற்றில் இருக்கிற குமாரன் அப்படின்னு வரும். இந்த இடத்துல கர்ப்பமே என்ன ஆகல, தரிக்கவே இல்லை. அதற்கு முன்னாடியே என்ன சொல்றார்? மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இரு. அடுத்து, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். என்ன பண்ணுவான்? ரட்சிக்க தொடங்குவான். என்னன்னு முடிக்கிறாரு? மக்களை ரட்சிப்பான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இல்லையா? இப்போ மத்தேயு எடுங்க. மத்தேயு 1:21. மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார் என்றான். இப்ப ரட்சிப்பு எங்க வருதுன்னா, முதல்ல சிம்சோனுக்கு வருது. மக்களை என்ன பண்ணுவான்? ரட்சிப்பான். அதே மாதிரி இங்க யாருக்கு வருது? இயேசுக்கு வருது. இரண்டுமே கர்ப்பம் தரிக்கல. கர்ப்பம் தரிப்பதற்கு முன்னாடியே என்ன பண்றாங்க? கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? உலகத்தை, மக்களை என்ன பண்ணுவாங்க? ரட்சிப்பான். ஓகேவா? இங்கேயும் ரட்சிப்பான், அங்கேயும் ரட்சிப்பான். அப்போ சிம்சோன் எப்படி இருக்கிறார்? இயேசுக்கு முன் அடையாளமா இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா? வசனங்கள் என்ன சொல்லுது? அவர் இயேசுவுக்கு முன் அடையாளமாக தான் என்ன பண்ணாரு? வாழ்ந்தார். நம்முடைய கண்ணோட்டம் அவரை, நம்ம படித்த விதம் அவரை என்ன பண்ணது? வேறு மாதிரி அவரை என்ன பண்ணுச்சு? கொண்டு போச்சு. அது கீழே உள்ள வசனங்கள்லாம் படிக்க தெரியும். அப்ப மக்களை என்ன பண்ணுவார்? ரட்சிப்பார் என்ற வார்த்தை ஒரு வேதத்திலே 2 மனுஷனுக்கு தான் சொல்லப்படுது. முதலாவது சிம்சோன், 2வது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 2 பேருமே கர்ப்பம் தரிப்பதற்கு முன்பாகவே ஆவியானவர் என்ன பண்றார்? உன் வயிற்றில் பிறக்க போகிற பிள்ளை உலகத்தை என்ன பண்ணும்? ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? சொல்றார். அடுத்து இப்போ பிள்ளை பிறந்தாச்சு. இப்போ பிள்ளை பிறந்தாச்சு. இப்போ அந்த பிள்ளை பிறந்தா யூத வம்சத்துல உள்ளவங்களாம் அந்த பிள்ளை என்ன பண்ணுவாங்க? ஏத்துப்பாங்களா? ஏன்னா அவங்களுக்குலாம் இப்போ யூத குலத்துல ஒரு பிள்ளை பிறக்குது அப்படின்னாதான்
அது ஒரு பெருமையா சொல்லிக்கிடுவாங்க. எந்த வம்சம்? யூத வம்சம். என்ன வம்சம்? யூத வம்சம். தான் கோத்திரத்தை ஒரு வம்சமாக என்ன பண்ணல, எண்ணப்படல. இப்ப நம்மளுடைய சூழ்நிலையும் நம்மளும் என்ன பண்ணலாம், ஒரு சில நேரங்களிலே ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஒரு சில சொல்லலாம், மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி அவங்களுக்கு பணபலம் இருக்கு, படைபலம், எதனா ஒண்ணுன்னா வந்து நிக்க 1000 50 பேர் 100 பேர் உடனே வருவாங்க, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. எத்தனை பேர் அதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க? அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? ஆனால் அவர்களுக்கு உதவி செய்ய மனிதர்கள் உண்டு இல்லையா? மனிதர்கள் உண்டு. ஆனால் அந்த மாதிரி ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாருமே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏங்கி நிற்கிற உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய யார் உண்டு? கர்த்தர் உண்டு. யார் உண்டு? கர்த்தர். அவர்தான் நமக்கு என்ன பண்ணுவார்? எல்லாவுமாக இருந்து நம்மை வழிநடத்தி என்ன பண்ணுவார்? செயல்படுவார். அவங்களுக்கு மக்கள் தான் துணை, ஆனா நம்மளுக்கு யாரோ துணை? கர்த்தரே துணை இல்லையா? அந்த மாதிரி ஒரு வளர்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தான்ல இருந்து சிம்சோன், தான் வம்சத்திலிருந்து சிம்சோன் பிறந்து வளர்றான். வளர்ந்தாச்சு. வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கொள்ளுங்க, நியாயாதிபதிகள் 13:1-4. பதினான்கு எடுங்க. 14. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தன் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். வளர்ந்தாச்சு. வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு? திம்னாத்துக்கு போறாரு. அதற்கு 14க்கு மேலுள்ள வசனம் படிச்சீங்கன்னா, அவன் சோராவுக்கும் எஸ்தாவோவுக்கும் நடுவில் உள்ள தானின் பள்ளத்தாக்கில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவங்கினார். யார் தான் அவரை வழி நடத்துறது? கர்த்தருடைய ஆவியானவர் தான் அவனை என்ன பண்றாரு? ஏவ துவங்கினார். அது கீழே உள்ள வசனத்துலதான் பாத்தீங்கன்னா, சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். இப்ப ஆண்டவர் தான் அவனை வழி நடத்துறாரு. அவருடைய சித்தத்தின் படிதான் அவன் என்ன பண்றான்? செய்யறான். அப்ப சிம்சோன் தான் திம்னாத்துக்கு போய் அங்க ஒரு பெண்ணை பாக்குறாரு. அந்த பெண்ணை பார்த்துட்டு வந்து அம்மா அப்பா கிட்ட சொல்றாரு, எனக்கு இந்த பெண்ணை பிடிச்சிருக்கு, திருமணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ அந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க? ஏன்னா அவ வந்து வேற புறஜாதி பெண். இஸ்ரவேலர்களுக்குள்ள அவங்களுக்குள்ளதான் பெண்கள் என்ன பண்ண எடுக்கணும், வெளியில புறஜாதிகள் இடத்துல போய் பெண் கொல்ல கூடாது. அப்ப என்ன பேசியிருப்பாங்க? இந்த தான் கோத்திரனாவே இப்படிதான் இருக்கும் பாரு, அவன் பையன் வளர்ந்து வந்து எப்படி பண்றான், வேற ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ண சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு கொஞ்சம் கீழ்த்தரமா பேசியிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் யாரும் இருந்திருக்கா? சிம்சோனும் என்ன பண்றாரு? இருந்திருக்கிறாரு. அது கீழே உள்ள வசனத்தை பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? விருத்த சேதனம் இல்லாத அந்த ஜனம், விருத்த சேதனம் இல்லாத அந்த ஜனம், அந்த இடத்துல போய் நீ ஒரு பெண்ணை என்னது விருத்த சேதனம் இல்லாத ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரர்களின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜன மத்தியிலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்களுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று, பார்த்தீங்களா, இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அப்போ மக்கள் நம்மளுடைய பார்வைக்கு நம்ம கூட என்ன சொல்லுவோம்? நம்ம இடத்த விட்டுட்டு வேற இடத்துல போய் பெண் பார்க்குறியே, நம்ம இதுல இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் அப்பாவுமே அவனை என்ன பண்றாங்க? பேசுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் சிம்சோன் சொல்றான், இது கர்த்தரின் செயல் என்று அவனுக்கு மட்டும்தான் தெரியுது இல்லையா? என்ன இது கர்த்தர் தான் என்னை என்ன பண்றாரு, இப்படி செய்ய சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் வந்து அவனுக்குள்ளாக மட்டுமே வருகிறது. ஏனென்றால் ஏன் அப்படி சொல்றான்னா, எனக்கு பின்னாக வரப்போகிற மேசியா புறஜாதியாக ஒரு மணவாட்டியை அவர் ஏற்படுத்துவாரானால் அதற்கு முன் அடையாளமாக இருக்கிற நான் ஒரு புறஜாதியினிடத்தில் போய் பெண் கொண்டால் மட்டுமே அது நடக்கும். புரியுதா? அவருக்கு பின்னால் வரப்போகிற இயேசு கிறிஸ்து மணவாட்டி ஆகிய சபையை புறஜாதியின் இடத்தில் தான் எடுத்துக்கொள்கிறார். மணவாட்டி ஆகிய சபைனா யாரு?
நாமளா யாரு? புறஜாதிகள். யாரு? புறஜாதிகள். இஸ்ரவேல் வம்சத்தார் அல்ல. நம்மளாம் விசுவாசத்தால் தான் இஸ்ரவேலுடைய வம்சத்தார். ஆனால் நம்மளாம் யார்? புறஜாதிகள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் புறஜாதியாகிய நம்மை மனவாட்டியாக ஏற்றுக்கொண்டாரானால் சிம்சோன் அதற்கு முன் அடையாளமாக, அதற்கு முன் அடையாளமாக அவனும் புறஜாதியினிடத்தில் பெண் கொண்டான். புரியுதா? அதற்கு முன் அடையாளமாக அவன் தான் என்ன பண்றான்? ஆண்டவர் தான் என்ன பண்றாரு? செய்ய சொல்றார், இது கர்த்தரின் செயல் என்று அறியாதிருந்தார்கள். ஆமென். இது கர்த்தரின் செயல் என்று இப்ப அவங்க தகப்பனுக்கும் தெரியல, அவங்க தாய்க்குமே என்ன பண்ணல, தெரியல. இது ஆண்டவர் தான் வெளிப்படுத்துறாருன்னு அவங்களுக்குமே தெரியல. அவன் அப்படி சொல்றான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இப்ப அவனை நம்ம ஒரு பெண் பித்தனாகவே பார்த்துட்டோம் இல்லையா? அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்றான்? கல்யாணம் பண்றான். பண்ணிட்டு என்ன பண்றான்? சில காலம் விட்டுட்டு போயிடுறான். மனைவியை விட்டுட்டு போயிடுறான். திரும்ப வாரான். அது எந்த வசனத்துல இருக்கு? வசனத்துல திரும்ப வாரான். வந்துட்டு அப்ப கேக்குறான், மனைவி எங்க? அப்ப அவங்க பொண்ணோட அப்பா சொல்றாங்க, நீ விட்டு போனதுனால அவனை வேற ஒருத்தருக்கு விவாகம் பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அப்பா சொல்றாங்க, அப்ப அவ தங்கச்சி இருக்கா, அவளை காட்டிலும் அழகுள்ளவள், அவளை திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு அவன் என்ன சொல்றான்? பண்ண மாட்டேன். ஒரு பெண் பித்தனாக இருந்தால் அப்ப அவள் போனாலும் பரவாயில்ல, அவ தங்கச்சி நல்லா இருக்கு, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பண்ணிருப்பானா இல்லையா? பண்ணல. இதுல இருந்து என்ன தெரியும்? அவனோட ஒரு பெண் நம்ம ஒரு இமேஜ் வச்சிருப்போம் இல்லையா? நம்ம இது வரைக்கும் பார்த்தது. இப்ப இந்த அதிகாரத்தை படிச்சவங்க எல்லாருக்குமே எப்படிதான் இருக்கும்? சிம்சோனை பத்தி தவறான ஒரு புரிதல் தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அவனுக்குள்ளாக எப்படி இருந்தார்? புரியுதா? அவனுக்குள்ளாக ஆண்டவர் இருந்து எப்படி செயல்பட்டார்? அவன் எந்தெந்த விதங்களிலே ஆண்டவருக்கு முன் அடையாளமாக காணப்பட்டார். அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யோசேப்பு, நிறைய பேர் ஆண்டவருக்கு முன் அடையாளமாக இருந்திருக்காங்க. ஆபிரகாம் இருந்தாரு, ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, நிறைய வசனங்கள், நிறைய ஆண்டவருக்கும் யோசேப்புக்கும் நிறைய ஒற்றுமைகள், நிறையவே 15 கிட்ட நான் மெசேஜில் அன்னைக்கு எடுக்கும்போது சொன்னேன். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் அதை காட்டிலும் இவர் கொஞ்சம் சற்று வித்தியாசம், கொஞ்சம் அதிகமான ஒரு இது. இன்னும் வரப்போகிற காரியங்கள்லாம் சொன்னா இன்னும் கொஞ்சம் என்ன ஆகும்? ஒற்றுமை அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம அதை என்ன பண்ணணும்? ஒரு ஆவி உள்ள நோக்கத்தோடு என்ன பண்ணணும்? அதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டாதான் என்ன பண்ண முடியும்? புரிய முடியும். சரி, இப்ப அடுத்த வசனம். அப்பொழுது 5ஆம் வசனம் படிக்கிறேன். 14:5. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. என்ன வந்ததா? கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. எதுல இருந்து வெளியே வருது? அந்த சிங்கம் எதுல இருந்து வருது? திராட்சை தோட்டம். எங்க இருந்து வருது? திராட்சை தோட்டம். அதாவது சிங்கம் எங்க இருந்து வரும்? காட்டுல இருந்து வரும் இல்லையா? அப்ப இங்க என்ன இடத்துல இருந்து வருது? திராட்சை தோட்டத்துல இருந்து வருது. திராட்சை தோட்டம் எதை குறிக்கிறது என்றால் இஸ்ரவேலர்களை குறிக்கும். திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரவேலர்களை குறிக்கும். அப்ப ஒருத்தனுக்கு ஒரு விரோதியோ ஒரு யாரோ எழும்புறாங்கன்னா எங்க இருந்து முதல்ல வருவாங்க விரோதிங்க? அவங்க கூட்டத்துக்குள்ளே இருந்துதான் வருவாங்க. வெளியில இருந்துலாம் யாரும் என்ன பண்ண வர தேவையில்லை. ஒரு குற்றம் சாட்டணும், அவனை ஒரு தப்பான மனிதனா இது பண்ணணும்னா முதல்ல யார் சொல்றது? உள்ள கூட்டத்துல. அதே மாதிரி இஸ்ரவேலர்களுக்குள்ள இருந்துதான் என்ன ஆகுது? ஒரு சிங்கம் என்னது வெளியே வருது. இப்போ நம்மளும் அந்த மாதிரிதான். நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு இது, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற பொழுது நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் சரியாக அமையும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, நமக்கு எல்லாமே கரெக்டா தான் அமையும். சில பிரச்சனைகள் இந்த மாதிரி என்ன பண்ணும்? வரதான் செய்யும். அதெல்லாம் நம்ம எப்படி என்ன பண்ணோம்? இவர் என்ன பண்றாரு? அந்த சிங்கத்தை என்ன பண்றாரு? ஆண்டவர் அவரு கூட இருந்ததுனால அதை என்ன பண்ணார்? 2ஆ பிளந்து போட்டு போறார். சிங்கம் என்றது என்னது? பிரச்சனையை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? பிரச்சனை. பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இன்னுமே பிசாசுடைய வேலையே என்ன? அவனுடைய தந்திரமே என்ன? இவங்கிட்ட என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம்? புரியுதா? இவன் கரெக்டா இருக்கான், ஆனா இருந்தாலும் இவங்கிட்ட என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தான் அவன் என்ன பண்ணுவான்? சுத்தி சுத்தி வருவான்.
ஒரு சின்ன ஒரு இதுல நம்ம இடரலானாலும் அதை என்ன பண்ண எடுத்துட்டு போய் கரெக்டா என்ன பண்ணுவான், போய் ஆண்டவர்கிட்ட பாத்தியா நீ அப்படி யோபு அப்படிதான் சொல்லுவார். யோபு அவ்வளோ கரெக்டா சன்மார்க்கனும் உத்தமனும் நீதிமானா இருப்பான். அவனை குற்றம் சுமத்தணும் சொல்லி அவனை என்னென்னலாம் பண்ணுவான் தெரியுமா? ஆனால் யோபுவை போல நீதிமான் ஒருவரும் பூமியிலே இல்லை. சரி, இப்போ சிங்கம் போல பிரச்சனைகள் அதான் நமக்கும் அந்த சூழ்நிலை தான். நாமும் ஒரு ஆண்டவர் நம்மள ஒரு செயல் செய்ய சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அவர் சொன்னது சித்தம் நமக்கு தெரியும், அதை நல்லா நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா வெளியில இருக்கிறவங்களுடைய பார்வைக்கு அது தப்பான புரிதலா கூட இருக்கலாம். என்ன இவன் இப்படி பண்றான், தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான், இது தேவையில்லாதது அப்படின்னு அவங்களுடைய பார்வையில அது வேற மாதிரி தெரியலாம். ஆனால் கர்த்தருடைய சித்தம் அவர் நம்ம என்ன சொல்றார் அதை உணர்ந்து ஒரு தடவைக்கு 100 தடவை ஆண்டவர்கிட்ட கேட்டு நாம் அதன்படி அதை செய்யும் பொழுது அது போய் முடியும் பொழுது எப்படி போய் முடியும்? கரெக்டா நேர் வழியாதான் என்ன பண்ண போய் முடியும். புரியுதுங்களா? இப்ப அப்பொழுது கர்த்தருடைய ஆவியின் மேல் பலமா இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அப்புறம் சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. என்ன இருந்ததா? சிங்கத்தின் உடலுக்குள்ள தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. சிங்கம் தான் எல்லா விலங்குகளையும் பட்சித்து திங்கும் இல்லையா? சிங்கம் தான் என்ன பண்ணும்? எல்லா விலங்கையும் அடிச்சு சாப்பிட்றதே சிங்கம் தான். ஆனா சிம்சோனுக்கு என்ன ஆச்சு? சிங்கத்துக்குள்ள இருந்து தேனும் மதுரமும் என்ன பண்றது? தேன் கூடும் அவனுக்கு என்ன பண்ணது? கிடைக்குது. அப்போ பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டால் நம்ம யாரு நமக்கு நம்மளை யாரு குற்றப்படுத்தி பேசுறாங்களோ அவங்க கிட்ட இருந்தே நமக்கு என்ன வரும்? பாசிட்டிவான காரியங்களும் நமக்கு நடக்கும். இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சுதா? என்ன சொன்ன சொல்லுங்க. எந்த கோத்திரத்திலிருந்து வராங்க? தான் கோத்திரத்திலிருந்து. அவர் பேர் என்ன? தான் கோத்திரத்திலிருந்து ஒருவனை எழுப்புவேன் என்று சொன்னவர் பேர் என்ன? சிம்சோன். சிம்சோன் இவர் யாக்கோபு அவருக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு? யாரும் விசாரித்தார். சரி, ஓகே. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் மணவாட்டியாகிய நம்மை சிலுவையிலே என்ன பண்ணார்? வெற்றி சிறந்தார். எப்படி வெற்றி சிறந்தார்? சாத்தானை மேற்கொண்டு சாத்தான் எனும் சிங்கத்தை போராடி ஜெயித்துதான் என்ன பண்ணார்? நம்மளையும் சிலுவையிலே மணவாட்டியாக என்ன பண்ணார்? வெற்றி சிறந்தார். சரி, இப்ப சிம்சோனுக்கும் இயேசுவுக்கும் உள்ள ஒற்றுமைகள் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இஸ்ரவேலர்கள் சிறையிருப்பில் இருக்கும் பொழுது பிறந்தவர்கள். இஸ்ரவேலர்கள் சிறையிருப்பில் இருக்கும் பொழுது பிறந்தவர்கள் யாருன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் சிம்சோனும் யாருடைய சிறையிருப்பில் இருக்கும் பொழுது பிறந்தானா? பெலிஸ்தருடைய சிறையிருப்பில், இஸ்ரவேலர்களுடைய சிறையிருப்பில் இருக்கும் பொழுதுதான் சிம்சோன் பிறந்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதும் யாருடைய சிறையிருப்பில் இருந்தார்கள்னா ரோமர்கள். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ரோமர்கள் ஆட்சி காலத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார். சரியா? இப்ப இஸ்ரவேலர்கள் சிறையிருப்பின் காலத்தில் பிறந்தது யாருன்னா சிம்சோன். ரெண்டாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது தாயின் கர்ப்பம் தரிப்பதற்கு, இது ஆல்ரெடி சொன்ன, தாயின் கர்ப்பம் தரிப்பதற்கு முன்னதாகவே என்னாச்சு? தூதனானவர் வெளிப்பட்டார். 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? உலகத்தை ரட்சிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட மனிதர்கள் யாருன்னா சிம்சோன், இன்னொன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்புறம் பிறக்கும் பொழுது அந்த குழந்தை ஜனங்களை ரட்சிப்பான். பிறந்து அந்த குழந்தை ஜனங்களை ரட்சிப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டதும் சிம்சோனுக்கும், இன்னொன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும். அப்புறம் புறஜாதிகளிடத்தில் ஒப்படைக்கப்பட்டவர்கள். அதாவது சிம்சோனை கயிறுகளால் கட்டி அவங்களை என்ன பண்றாங்க? எடுத்துட்டு போய் இஸ்ரவேலர்கள் கிட்ட போய் புறஜாதிகளிடத்தில் போய் கைது செய்யப்பட்ட பிறகு ஒப்படைக்கப்பட்டு புறஜாதிகளிடத்தில் எடுத்துட்டு போய் விடப்படுறாரு. அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் காட்டி கொடுக்கப்பட்ட பின்பு
எங்க போய் விடுறார்? புறஜாதிகளிடத்தில் மனுஷர்கள் மூலமாக எடுத்துக்கொண்டு போய் விடப்படுகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா லஞ்சம். யாருக்கு லஞ்சம்? லஞ்சம் திம்னாள். நீங்க நியாயாதிபதிகள் ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா திம்னாள் கிட்ட தான் என்ன பண்ணுவாங்க, அவளை பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லி காசு கொடுப்பாங்க, லஞ்சம் கொடுப்பாங்க, சிம்சோனை பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் யூதாஸ் காரியத்துக்கிட்ட லஞ்சம் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, காட்டி கொடுக்கும்படி கொடுப்பாங்க. சரிங்களா? அப்புறம் கைகள் விரிக்கப்பட்ட நிலையில் மரணத்தை எதிர்கொண்டவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கைகள் விரிக்கப்பட்ட நிலையில் மரணத்தை எதிர்கொண்டார். இவர் சிம்சோனும் என்ன பண்ணுவார்? கைகள் விரிக்கப்பட்ட நிலையில் தான் மரணத்தை எதிர்கொள்வார். அதற்கு முன்னாடி கைது செய்யப்பட்ட பிறகு பரியாசம் பண்ணப்பட்டவர்கள் இவரை கூட்டிட்டு போய் ரொம்ப அதிகமா பரியாசம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில அறைஞ்சிருக்கும் போது அவரை பரியாசம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. வச்சிருக்கீங்களா இல்லையா? அவர் என்ன பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணி பேசுவாங்க. ஆனா யோசேப்பையும் கைது செஞ்சாங்க, ஆனா அவர் என்ன பண்ணல, பரியாசம் பண்ணல. யோசேப்பருடைய இதை படிச்சீங்கன்னா அவரையும் கைது செய்ய அவங்க அந்த போத்திபாரின் மனைவியின் இடத்தில் இருக்கும்போது கைது செஞ்சு கூட்டு போவாங்க, ஆனா பரியாசம் பண்ண மாட்டாங்க. ஆனா சிம்சோன் என்ன பண்ணுவார், பரியாசம் பண்ணப்படுவார். அதே மாதிரிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பரியாசம் பண்ணப்பட்டவர். இப்ப சொல்லுங்க, சிம்சோன் இயேசுக்கு முன் அடையாளமாக இருந்தாரா இல்லையா? சிம்சோன் இயேசுவுக்கு முன் அடையாளமாக இருந்தார். ஓகேவா? இன்னும் சில வசனங்கள் இருக்கு. நியாயாதிபதிகள் 16 19, 20. அப்படியே சொல்லிடுறேன், ஏன்னா டைம் ஆகுது. சிம்சோனுடைய வாழ்க்கையிலும் 3 பெண்கள் வருவாங்க. சிம்சோனுடைய வாழ்க்கையிலே முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணுவார், விவாகம் பண்ணுவார். இரண்டாவது வேசின் இடத்தில் போவார். வேசின்னு ஒருத்தவங்க படிச்சீங்களா தெரியும், வேசின் இடத்தில் போவார். லாஸ்டா தான் தெளினாள் கிட்ட போய் தான் என்ன பண்ணுவார், காட்டி கொடுக்கப்பட்டு பிடிபடுவார். இப்போ 3 பெண்கள் வராங்க. அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலும் 3 பெண்கள் எப்படி வருவாங்கன்னா, அவர் ஆரம்பத்திலே ஊழியத்தை தொடங்கின நாட்களிலே அவருடைய தலையின் மேல் அபிஷேக தைலம் ஒரு ஸ்திரீ ஊற்றுவாள். இரண்டாவது அவர் பாதத்தின் அருகே இருந்து ஒரு தைலம் பாதத்தை என்ன பண்ணுவார், கழுவாள். அவள் தான் ஒரு வேசி அப்படின்னு சொல்லப்படுகிறது. மூன்றாவது ஆண்டவர் ஊழியத்தை நிறைவேற்றும் நாளிலே இன்னொரு ஸ்திரீ என்ன பண்ணுவாள், அவளும் தலையிலே தைலத்தால் வார்ப்பாள். அப்போ சிம்சோன் வாழ்க்கையிலும் 3 ஸ்திரீகள், அதே மாதிரி 2 பெண்கள், ஒரு வேசி. அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இதுலயும் 3 ஸ்திரீகள், 2 பெண்கள், ஒரு வேசி. ஆனால் சிம்சோன் வாழ்க்கையிலே அவங்க 3 பேரும் வந்தாங்க.